ஆமாடா, சாராய கடை கொலை கேஸ்னு இப்படி பண்ணிட்டு தெரியுங்க. வர எலெக்ஷன்ல ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். அப்புறம் நாம எப்படா ஜெயிக்கிறது? டேய், அப்ப நான் தோத்துருவேன்னு சொல்றியா? இவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சுதான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன செஞ்சா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. பக்கத்துல உட்கார வச்சு கஞ்சி ஊத்துனா மூஞ்ச நக்கறவங்க காமிச்சிட்டீங்கல்ல. உங்களை எல்லாம் ஏங்க சுடுதண்ணி ஆறப்பதே வந்து குளிங்க. இனிமே மூஞ்சவே முடிக்காதீங்க. பங்காளி வர யார் வணக்கத்தை போட்டுக்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். என்ன சொல்லியா வந்திருக்காரு? இந்த சந்தவெளி அம்மையன் இவர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிட்டானா. அதை ஆரம்பத்திட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்றாரு. பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு இங்க வந்துட்டா பணம் எப்படி கிடைக்கும்? அந்த ஆள்கிட்ட போனா நாயா நியாயம் பேசுவாரு. பணத்தை கொடுத்தா எப்படி வசூலிப்போமா அந்த மாதிரி வாங்க பாருங்க. பிரச்சனைன்னு வந்தா நான் பாத்துக்கிறேன். பொய் வண்டி என்ன பங்காளி கூட இருந்து முடிச்சு வை. பங்காளியே சொல்லிட்டாரு, பணம் எப்படி வருதுன்னு பாரு. சரிண்ணே சரிண்ணே. மா முட்டோடாமா வெட்டி முறிச்சிட்டு வந்துட்டேன். உனக்கு ஓடி ஓடி அப்ப மாமி தானா வருவேன். என்னடாங்க சத்தம்? காசு வாங்கி சுள்ளையில போட்டுக்கிட்டு உனக்கு கரோட்டு குழம்போட சாப்பாடு கேக்குதா? எங்கடா மாமா? எங்கடா உங்க மாமன மாடு போய் வேலையா? இங்க வந்து அம்மா போடியா. ஓமாங்கறல மாமா கிட்ட சொல்றா. சொல்றா. சொல்லு. கேட்டா மாமன போய் போமா. அவன் வாங்குன கடனுக்கு யா புள்ள என்னங்க? குடுத்தல போய்யா? விட்டுட வேண்டியது நான். மாமன் குடுத்தா கேட்டு வந்திருப்பல. என்னடா? சொல்றா. அவனே அடிக்கிறீங்க. விடுங்க, ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். யாரா நீ? பேசிக்கலாம். யாரா நீ? யாரா நீ? வேணாம். யாரா சொன்னா நீ? கேளு. வேணாம். அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? கேக்குறல. சொல்லுடா. போயிரு. என்னடா பண்ணுவ? சொல்றா. என்னடா பண்ணுவ? ஒன்று வேண்டாம். டேய், என்னடா பாத்துக்கிறீங்க? அவனை அடிச்சு தூக்கி போடுறான். ஒரு முகம் சோறு தண்ணி அடிக்கிறா. அண்ணா அண்ணா அடிச்சு அண்ணா. உங்களை நம்பி வந்த பாரு. உயிரா பண்ணிக்கிறா. வாங்க துரை வாங்க. சட்டையை மாத்தி போட்டு வந்தா சண்டை போட தெரியாதா? ஏண்டா காசை கொடுத்தவங்க அதை திருப்பி கேட்க மாட்டாங்களா? அது கோச்சுக்கு சண்டை பிடிச்சா அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா எந்த பிரச்சனையும் தீராது. பேசி தீர்க்க வேண்டியதை பெருசாக்கி விட்டீங்க. முந்தி மாதிரி ஊருலப்பு கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கங்க. எப்ப பார்த்தாலும் இத்தனை பண்ணிட்டு தெரியாது. சரி சரி போய் சாப்பிடு. டேய் மாசானத்தை கொஞ்ச நாளைக்கு அங்கிட்டு போக வேணான்னு சொல்லு. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிப்பா.
பங்காளி ஆறுமுகத்தூர் வர்றாரு. பங்காளி பக்கத்துல வந்துட்டாரு. வாங்க மாமா. வணக்கம். நான் போய் வண்டி இன்னும் தான் தர்றியா? வேற என்ன ஒண்ணு சொல்றிய? கூட சுத்திட்டு தெரிஞ்சப்ப கண்ணுக்கு முன்னாடி அடி வாங்குறதும் கொஞ்சம் கோவப்பட்டான். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செஞ்சிருக்கலாம்ல. பணத்தை வாங்குறப்ப கையை கட்டி வாங்குறாங்க, திருப்பி கேட்டா சவுடால் பேசுறாங்க. அப்படிப்பட்ட பயலுகிட்ட அடிச்சு பிடிச்சு தானே பணத்தை வாங்க வேண்டியிருக்கு. இந்த தொழில்ல கொஞ்சம் பயம் வேணுமாமா. அதுக்காக பணத்தை கொடுத்துட்டு காலியாங்க விட முடியும்? யோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிறங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி எதுவும் நடக்க வேணாம். வர்ற வெள்ளிக்கிழமை உங்க காசு உங்க கைக்கு வந்து சேரும். சரியா? இனிமே என் ஊருக்குள்ள என்ன கேட்காம யாரும் நுழையக்கூடாது. மாமனை பத்தி தெரியும்ல? வரேன். என்ன பங்காளி வேடிக்கையா இருக்கு? அடி வாங்கினது நம்ம பயலுக, இவர் என்னமோ வேசாடு பட்டுட்டு போறாரு. அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. பொய் வண்டி பங்காளி, உன் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? என் வீட்டுல 2.5. 2 ஓட்டு வச்சிருக்க உன் பேச்ச கேட்டு ஆறுமுகத்தை வர எதிர்த்தன்னா 50,000 ஓட்டு போயிரும். போய் செங்கலுக்கு மண்ணு மிதி. அதைத்தானே காலம் பூரா பண்ணிக்கிட்டு. அப்பன் திட்டினதுக்கு போய் சாப்பிடாம தருவியாக்கும். இந்தா என்ன அப்பத்தா, எங்களுக்கு எல்லாம் சோறு இல்லையா? யாரு செல்வியா? உனக்கு இல்லாத சோறா? சாப்பிடுதா. இந்தா சாப்பிடுதா. என்னடா போதுமாடா? போதும். என்ன சார், என் மேல என்ன கோவம்? குடும்பமே கூடி நின்று திட்டிருச்சு, நீ மட்டும்தான் பாக்கி. ஆரம்பி. நான் ஏன் திட்டு போறேன்? நேத்துதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஊரே பார்த்துட்டு இருக்கும் போது தப்புன்னு தெரிஞ்சவன அடிச்சிங்கல்ல, அதான் சரி. அநியாயத்தை பார்த்து ஆத்திரப்படுறதா ஆம்பளைக்கு அழகு. என்ன ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும். என் கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும். விளையாட்டு தொழில் வழித்தோனதானே. விளக்கேத்தி வெளிச்சம் தர வந்தவதானே. பருவம் வந்து அரும்பு விட்ட வீசையத்தான் மறந்தே போனே. நீ விரும்பி வந்து முறுக்கி விட்ட அசந்தே போனே. எனக்கென ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும். என் கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும். வந்தா யாரு போனா எதுவும் இங்கே தெரியல. எந்த பக்கம் திரும்பினாலும் உந்தன் உருவம் விழியல. வயலில் பாயும் தண்ணி சத்தம் கொலுசு போல கேக்குது. குழம்பு கொதிக்கும் ஓசை கூட வளையல் போல கேக்குது. சாமி கிட்ட இதுவரை நானோ கேட்டதொன்னும் இல்லையடி. நோம்பிருந்து கேட்டிட போறேன், நீ எனக்கு வேணுமடி. உன
உனக்காக உசுரெல்லாம் உருகுது மானே. எனக்கென ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும். என் கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும். பார்த்து பேசும்போது கண்ணை பார்க்க தோணுதே. உன் கண்ணை பார்த்து பேச போனா கவனம் எங்கோ செதறுதே. இதயம் எனக்கு துடிக்குதுன்னு உன்னை பார்த்தா புரியுதே. இளம துடிப்பின் அர்த்தமெல்லாம் இன்றுதானே விளங்குதே. மனசில் உள்ள ஆசையினாலே மன நகர்ந்து வருவதில்லை. மடியில் வந்து மேகமும் தவந்தா தடுக்க இங்கு யாரும் இல்ல. நீதானே விழிகால வழி தருமே. எனக்கு என்ன ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும். என் கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும். விளையாட்டு தொழில வழித்தோனதானே. விளக்கேத்தி வெளிச்சம் தர வந்தவதானே. பருவம் வந்து அரும்பு விட்ட மீசையத்தான் மறந்தே போனே. நீ விரும்பி வந்து முறுக்கி விட்ட அசந்தே போனே. எனக்கென ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும். கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும். இந்த தடவை நான் தாண்டா ஜெயிச்சேன். எப்படி நீங்களே ஜெயிக்கிறீங்க? ஏய், எங்க பரம்பரைக்கே சீட்டிங் குடும்பம்னு பேரு. சீட்டிங் குடும்பம்னா நீ நினைக்கிற சீட்டிங் இல்ல. எங்க தாத்தா சீட் விளையாண்டு 2 ரைஸ் மில் எழுதி வாங்கினா. எங்க அப்பா சீட் விளையாண்டு 4 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கினா. நான் சீட் விளையாண்டு 3 வீட்டை எழுதி வாங்கி பத்திரம் போட்டிருக்கேன். இதுக்கு மேல எப்படித்தான் ஒரு குடும்பத்துக்கு சோழமலை போயிட்டு இருக்கான், கூப்பிடுவானே. அவனை ஏன்டா கூப்பிடுற? சும்மா இருங்கண்ணே. நீங்க யாருண்ணே? நீங்க தானே சின்ன மேலியா? கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு இருக்கேன் வேணாங்கறியா? ஒரு மாதிரியா சோழமலை அண்ணன் கூப்பிடுறாரு வாடா. எனக்கு நிறைய சோழி இறக்கப்பா. ஏய், என்ன சோழி கிடக்கா? போய் வண்டி கூப்பிடுறா. ஓ அண்ணனா, இந்த வாருனே. அதானே பார்த்தேன். அண்ணே கும்பிடுறேனே. என்னப்பா சோழமலை, அண்ணன் கூப்பிடுறேன். ஜால்ட்டா போய்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு வாரமா ஆளக்கானா? மெட்ராஸ் போயிருந்தேனே, ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு பாண்டி பஜார்ல வந்து நின்றா ஒரே பசி மயக்கம்னே. கடக்குன்னு பைக்குள்ள பார்த்தா உருவாய கூட காணா. அது களவாணி பை ஊரு. நம்ம தானே சுதாரிப்பா இருக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டேனே. திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சுனே. கதவை திறந்துகிட்டு சோழமலை அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம விசேஷாந்தினே, பெரிய அல்ல என் கூட ஒன்னா படிச்சதுனே. உங்களுக்கு தெரியுமே, எல்லாத்திட்டையும் எடுத்து சொல்லுங்க. மறந்துட்டப்பா, சொல்லிட்டு பாப்பா. கார்ல ஏறு சோழமலைன்னு சொன்னுச்சு. கார்ல ஏறிக்கிட்டு வீட்டுக்கு போலாம்னு போனோம்னே. போய் பார்த்தா அது வீடே இல்லனே. பொட்டலா கிடச்சா பெரிய அரமனை. சாப்பாடு மேசைய பார்த்தா இத்தா மொக்கனே. நம்ம ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம்னே. நண்டு, மீன், வாங்கோலி, பிரியாணி, வெளிநாட்டு சாலை எல்லாத்தையும் சாப்பிட்டு புட்டு பெட்ரூம பார்க்கலாம்னு கூட்டு போச்சுனே. நம்ம ஊரு கட்டலாக்குன்னு பொசுக்குன்னு உட்கார்ந்து விட்டனே. பட்டாரு வெளியில ஊய் போட்டுருச்சு. எல்லா ஸ்பிரிங்கு கட்டலாம்ல. ஒரு வழியா தட்டி தடுமாறி மேல ஏறி உட்காந்துட்டேனே. 2 மலை வாழைப்பழத்தை உரிச்சு கையில உடுத்துச்சு. லபக்குன்னு உள்ள தள்ளிட்டு பீடாவை போடலாம்னு நினைச்சேன். பயவுல சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றிய? குளிச்சுட்டு நேரம் இங்கதான் வரேன். சந்தேகமா இருந்தா தலைய தொட்டு பாருங்க. ஈரம் கூட இன்னும் காயல. மெட்ராஸ்ல குளிச்சதாடா இன்னும் தலை காயல? பொய்யா சொல்றாங்க. இத நாங்க நம்பணுமா? நம்பாதீங்க. ஏன்டா, ஏன் இப்படி? என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற?